கேட்கணும் எப்படி எல்லாரும் இங்க பாருங்க சாமி சாமி இங்க பாருங்க நாங்களெல்லாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடைபெற போகிறது, கையில காசே இல்லை, எல்லாரும் என்ன செஞ்சு என்ன பண்ணுவாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு அதே சிந்தனை தான் இருக்கலாம் உண்மையில. ஆனால் எப்படியோ இன்றைய தினம் நல்ல முறையிலே இந்த கும்பாபிஷேகம் முடிந்திருக்கிறது. அதற்கு எங்கள் குழு தொண்டு ஆரம்பிக்கிறது. அவர்களுக்கு நாம் இந்த மரியாதை நாம் அவருக்கு செய்ய வேண்டும். இங்கே ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனந்தபுரத்தினுடைய கோயில்கள் என்றால் அது செந்தில்குமார் தான் என்று என்னை ஆளாக்கிய என்னுடைய மாமனார் மரியாதைக்குரிய என்னுடைய மாமா காளிமுத்து அவர்களும், நான் இன்றைக்கு தாமரத்தை வளர்ந்து இருந்தால் எனக்கு தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அக்கா லட்சுமணன் அவர்களுக்கு ஒரே புதவனாக தோன்றி இன்றைக்கு ஆனந்தபுரத்திலே 3 கோயில்கள் மிக சிறப்பாக ஆனந்த விநாயகர் ஆலயம், ஆனந்த ராமதேவர் ஆலயம், அதன் பிறகு 18 வருஷத்திற்கு முன்னால் லைன் மணி அவர்கள் கும்பாபிஷேகத்தை செய்தார்கள். அவர்கள் செய்தார்கள், பரவாயில்லை, நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பல கும்பாபிஷேகத்துக்கு சென்றிருக்கின்றோம், பல கோயில்களிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அத்துணையும் மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியிலே இருக்கின்ற இந்த வட்டத்திலே ஆனந்த முத்துமாரியம்மன் கோயிலை மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்து பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு இடர்கள், பல்வேறு தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு தன்னம்பிக்கை ஒன்றையே தன்னுடைய ஆதாரமாக கொண்டு மிக சிறப்பாக இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டுக்கே செந்தில்குமாரை கும்பாபிஷேகத்திற்கு அழைத்து செல்லலாம் என்ற ஒரு நிலையை ஆனந்த முத்துமாரியம்மன் கோயிலே அந்த முத்துமாரியம்மனுடைய அனுகிரகத்தால் இன்றைக்கு அவர் பெற்றிருக்கின்றார். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக இருக்கின்றார். அவரை நாங்கள் பாராட்டுகின்ற விதத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்த கனகராய், என்னுடைய அருமை நண்பர் டி சேகர் மற்றும் பல பேர் இருக்கின்றார்கள். இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர் விஜயானந்த் ஆகியோருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி அவர் இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் துடிச்சிருக்கிறார். இருந்தாலும் அவரை பிடிச்சி வச்சு நாங்கள் இந்த அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை இந்த ஆலயத்தின் சார்பாக செய்வதிலே நாங்கள் அத்தனை பேரும் பெருமை அடைகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். சாமி சாமி கொஞ்சம் சாமி இருங்க, இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி அப்படி இங்க பாருங்க சாமி, நேரா பாருங்க. சார் இங்க பாருங்க சாமி.
பாருங்க சாமி. சாமி இங்க பாருங்க சாமி. சாமி இங்க பாருங்க. செந்தில் சார் கூட நில்லுங்க சார். பாருங்க சார் நீங்க. பாருங்க சார். போடுங்க சாமிங்க.